Hi friends, welcome to Dana Corner. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை பூண்டு குழம்பு. ஸோ நமக்கு நார்மலாக தெரியும் பூண்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, ஆரோக்கியமானது. ஸோ இந்த பூண்டு மட்டும் இல்லாமல் நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம முடி வளர்ச்சிக்கும் மற்றும் நம்ம உடலில் வந்து கொழுப்பு, ரொம்ப கெட்ட கொழுப்பு வந்து சேராமல் இருக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நமக்கு வந்து இந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பு செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அதுக்கு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கடாயை வந்து நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சா போதும். நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கோம், 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கோம், 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கோம், 1 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருக்கோம், 1 ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துருக்கோம். அப்புறம் வர மிளகா வந்து நம்ம 3 மிளகா சேர்த்துருக்கோம். அப்புறம் வந்து நம்ம பருப்புக்கு சிறு பருப்பு வந்து 1 ஸ்பூன் சிறு பருப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசம் வந்து போகிற வரைக்காக நம்ம வந்து அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடணும். இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வர்ற அளவுக்கு நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு வந்து அது பொன்னிறமாக வரும்போது நமக்கு அதில் ஸ்மெல் வந்து நமக்கு பச்சை ஸ்மெல் போய் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மணம் வந்து நமக்கு அதில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதே கடாயில் வந்து நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன பூண்டு பூண்டு எடுத்துக்கலாம். பின்ன ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் நல்லா நம்ம என்ன சொல்கிறது வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா நமக்கு முறுமுறுப்பாக, அதாவது என்ன சொல்கிறது, அதில் சப்போஸ் தண்ணி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கருவேப்பிலை பொன்னிறமாக வதங்கியிருக்கணும். இப்போ அது வதங்கியிருக்கா நமக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் வரும். ஸோ அப்போவுமே நமக்கு தெரியும், அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாமே நம்ம வந்து டேரெக்டாக மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சி தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாகவே நம்மளாம் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ வந்து நம்ம கடாயை அடுப்பில் வச்சாச்சு. நம்ம 4 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக நம்ம எடுத்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்ம பூண்டு குழம்புங்கிறதால ஸோ பூண்டு வந்து 2 பெரிய பூண்டை வந்து நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்கலாம். ஏன்னா பூண்டு குழம்புங்கிறதால பூண்டு வந்து அதிகமாக சேர்க்கணும். ஸோ நம்ம இதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நம்ம வந்து நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரணும், நமக்கு இது நல்லா வேகணும். இப்போ நமக்கு பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும். ஸோ நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு வந்து புளி சேர்த்துருக்கோம். ஸோ அந்த புளியை வந்து நீங்கள் நல்லா கரைச்சி அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணால் போதும். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். அப்புறம் வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளி ஆட் பண்ணியிருக்கோம், மிளகு நம்ம வத்தல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அதிகமாக. இப்போ நல்லா இதை வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து நம்ம நேரமே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை எல்லாமே, அந்த பேஸ்ட் எல்லாமே நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம வந்து அதை கிளறி விட்டு நல்லா கொதித்து வரட்டும். லோ ஃப்ளேமில் வைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். ஏன்னா நமக்கு வந்து பூண்டு எல்லாமே நமக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு பச்சை ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் போகிறதுக்காக, ஏன்னா நம்ம மஞ்சள் பொடியெலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு வந்து பூண்டு எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. ஸோ குழம்பு வந்து நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இறக்கி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சுவையானது, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.